சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. சனி பகவான் லக்னத்துல இருந்தா 12 பாவகங்கள்லையும் இருக்கும்போது என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. பொதுவாக நம்ம இந்த சனி பகவானுடைய குணங்களை பிரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்குமே அவருடைய குணத்தன்மைகள் மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அட்சய லக்னம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும்போது அந்த லக்னம் அப்படிங்கிற பாவமே மாறி போயிடும். 12வது வீடாக மாறும், அதுக்கு அடுத்த லக்னம் மாறும்போது 11ஆம் மாறிடும், அதுக்கு அடுத்த லக்னம் வரும்போது 10ஆம் மாறிடும். இப்படி மாறினதுனால அதனுடைய பலனும் அது இருக்கக்கூடிய நிலையும் அதன் தரக்கூடிய பலன்களும் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நான் பார்க்கலங்க. எனக்கு சனி பகவான் லக்னத்துல இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாக சனி பகவானுடைய குணம் என்ன அப்படின்னா, ஒரு பயந்த சுவாகமுடைய ஒரு கிரகம். ரொம்ப சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறதுனால அங்கே வெளிச்சம்ங்கிறது குறைவு அப்படிங்கிறதுனால ஒரு இருள் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா, வெளிச்சம்ங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க நிறைய ஒரு ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறத ரொம்ப நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து அவங்களுடைய இயல்பு அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம். அவரை சனி பகவானை சொல்றதே என்ன சொல்லுவாங்க, முடவன் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அவங்களுக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு. அதுல ஒரு கால் ஊனமானவர் அப்படின்னு சனி பகவானை வர்ணிக்கிறாங்க. கருமை நிறமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிரகங்கள்ல இந்த அசுப கிரகம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பொருந்தக்கூடியது. நம்ம ஏழ்பி லக்னத்துல என்ன சொல்லுவோம்னா, அசுபர்ங்கிறது கிரகங்கள்ல கிடையாது, அவங்க நிற்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப எப்படி துரியோதனன் கர்ணனுக்கு நல்லவன் அப்படின்னு காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் அந்த கிரகங்கள்ல பொறுத்தளவில் நிற்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சிலருக்கு நன்மையாகவும் ஒரு சிலருக்கு தீமைகளை தரக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய இயல்பு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சனி பகவானுடைய இயற்கையான குணத்தன்மை என்ன அப்படின்னா, இது ஒரு அசுப கிரகம், நல்லதே பண்ண மாட்டாரு, அவர் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் சரி பண்ணிக்குவாரு, ஆனா அவர் பார்க்கக்கூடிய இடங்களை கஷ்டப்படுத்துவாரு அப்படிங்கிறது தான் இவருடைய குணத்தன்மையாக இருக்கு. இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருடைய யோசிக்கும் திறன் ரொம்ப ஸ்லோவாகும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ஆழ்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுங்கிறது ரொம்ப லாங் டைம் ப்ராசஸாக இருக்கும். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, அந்த தொழிலினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரொம்ப லாங்காக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆவரேஜ் அப்படியே போகும், அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்களுடைய யோசிக்கும் திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஒரு சட்டுன்னு ஒரு இடத்துக்கு போகணும் கிளம்புங்க அப்படின்னாலும் சட்டுன்னு கிளம்ப மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இரு, என்ன அவசரம், போகலாம் அப்படின்னு ரொம்ப நிதானமாக கிளம்புவாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இவர் லக்னத்தில் இருக்கிறதுனால அந்த தன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாகவும் தனிமையை விரும்பக்கூடியவராகவும் அவங்க பல கலகலப்பாக பேச விரும்பாதவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவே மேஷ லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்? சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போவாங்கங்கிறத பார்த்தோம். ஆனால் மேஷ லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது அவருடைய இயல்பு என்னவா மாறும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, தொழில் சார்ந்த இயக்கங்களையும் அந்த தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கணும், நல்ல ஒரு பேரின்பமான ஒரு பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையணும்னு அதற்காகவே அவங்களுடைய யோசனை திறன் எல்லாமே போகும். இன்னும் வேலைக்கு போறவங்களா இருக்காங்கன்னா ப்ரமோஷனை பத்தியே செயல்படுவாங்க. நமக்கு அடுத்து தொழிலில் ஒரு உபரி வருமானம் எப்போ கிடைக்கும், ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அதை பற்றின யோசனைகளோடும் திங்கிங்கோடுமே அவங்களுடைய மைண்டு போகும். சொந்த தொழில் செய்வதற்கான ஆர்வமும் ஆசையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அந்த சொந்த தொழில் ஆர்வம் ஆசைகள் இருக்கட்டும், அது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, இந்த 10வது வீட்டினுடைய நிலை என்ன, 10வது வீட்டில் எந்த கிரகம் இருக்குங்கிறத வச்சுதான் அவங்களுடைய தனிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம எடுத்துக்க முடியும். இவருடைய இந்த 10க்கும் 11க்கும் அவர் பொறுப்பு வகிக்கக்கூடியவர், அவர் லக்னத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ தொழில் சார்ந்த இயக்கங்களையும் லாபம் மகிழ்ச்சி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையுமே அவர் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம்.
ரிஷபத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரிஷபத்திற்கு அவர் தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ரிஷபத்திற்கு அவர் தர்ம கர்மாதிபதியாக இருக்கார். அதிகமா கோயில்களுக்கு போறதுல நாட்டங்களும் ஈடுபாடும் அதிகமாகும். தான தர்மங்கள் பண்ணணுங்கிற எண்ணம், அடுத்தவங்கள பார்த்தா இரக்க குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடும். ஆகா, கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தனக்கு இல்லைன்னாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அங்க ஏற்படும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி 9, 10க்கு அதிபதி அப்படிங்கிறவர் சனி பகவான். அவர் லக்னத்தில் செயல்படும் போது அங்க என்ன பண்ணுவார், அப்பா சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு. இப்ப அப்பா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு நடத்துறாருன்னா அது ரிலேட்டடான ஒரு தொழிலை, ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பிலேயே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய திங்கிங்லாம் என்ன பண்ணும், நம்ம அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வேளையில உதவிகரமாக இருக்கலாமா, இல்ல ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஏதாவது பண்ணலாமா, இல்ல கோயில்கள் சார்ந்து ஏதாவது பணிகள் செய்யலாமா, இந்த வேலைக்கு போனாலும் இந்த தெய்வ அனுகிரகத்தோட நம்ம பயணிக்கணும், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணும், அவங்க நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒரு சில நேரத்துல எனக்கு கடவுள் கண்ணுல காட்சி கொடுத்தாரு, கடவுள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு இந்த தெய்வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் தான் எனக்கு எல்லா நன்மைகளையுமே கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அதே வாய் என்ன சொல்லும், ச்சே கடவுளே கிடையாதுப்பா, நான் எது கேட்டாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த கடவுள்லாம் சும்மா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இந்த மிதுனத்துல சனி பகவான் இருக்கிறவங்க 2 விதமான மன போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒண்ணு நிறைய நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். இது மட்டும் நமக்கு மட்டும் நடந்துருமா, அப்படி இப்படி இப்படின்பாங்க. அப்புறம் கடவுளே நீதான் நீதான் எனக்கு எல்லாம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசு அப்படியும் வேண்டிக்கும். அப்போ அவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அடுத்தவங்க கேள்வி கேட்கும்படியான ஒரு நடவடிக்கைகள் அவங்களுடைய எண்ணங்கள்ல செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மிதுன லக்னத்துல சனி பகவான் இருந்தா கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம், பரம்பரை சம்பந்தப்பட்ட ஏதாவது வியாதிகளோ அல்லது பழக்க வழக்கங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். தேவையில்லாத பெயர் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தும். அது ஒரு பொய்யான ஒரு தெய்வ நம்பிக்கை அல்லது ஒரு பொய்யான ஒரு அப்பா அப்பா பார்க்கும்போது அவர் தான் எல்லாமே, எனக்கு எங்க அப்பா மாதிரி வராது அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அதுவே என்னன்னா, எங்க அப்பா எதுக்குமே எனக்கு, நான் செய்யறது எதுவுமே எனக்கு செஞ்சு தர மாட்டாரு அப்படின்னு அப்பாவை பற்றி புறம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்துல உண்டு. அப்ப இவங்க வந்து நல்லது கெட்டதை இவங்களாலேயே அவங்க கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இங்க இருக்கு. அதனால மிதுனத்தை பொறுத்தளவுல சனி பகவான் லக்னத்தில் இருப்பது ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகத்துல சனி பகவான் இருந்தால் எப்படிங்க, இந்த கடகத்துல சனி பகவான் இருக்கு அப்படின்னா அவங்க கட்டாயம் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மனசுல ஒரு விதமான அழுத்தத்தையும் இறுக்கத்தையும் சந்திப்பாங்க. ஏன்னா திருமண வாழ்க்கைக்கும் அவங்க தான் அதிபதி. அதை கெடுக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, பிரச்சனைகளை தரக்கூடிய பாவகத்திற்கும் அவரே அதிபதி. அவர் போய் லக்னத்திலே இருக்காரு அப்படின்னா, ஒண்ணு திருமணத்தை அமைச்சு கொடுக்காமலே அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிடும். இல்லைன்னா திருமணத்தை அமைத்து கொடுத்து திருமண பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி வேடிக்கை பார்க்கும். அப்ப கடக லக்னத்தை பொறுத்தளவுல கடகத்தில் முக்கியமா சந்திரனும் சனியும் சேரக்கூடாது. அப்ப சந்திரனுடைய வீட்டிலேயே சனி பகவான் இருக்காரு அப்படிங்கிறப்போ மனசுல ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு சஞ்சலம், முடிவெடுக்கக்கூடிய திறன் குறையும், ஆசோலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தப்பா நண்பர்கள் விஷயத்திலையும் சரி, நண்பர்களோட பழக்க வழக்கங்கள்லையும் சரி, நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு கிடைப்பது அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லலாம். அப்ப படிக்கிற வயசுல இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை மிகவும் கவனமாக நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி திருமணத்திற்கு அப்புறம் கணவன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம கடகத்தில் சந்திரன் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு கடன் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதுவும் யாருக்கிட்ட, நண்பர்கள்ட்ட தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக செயல்படும். அந்த நண்பர்கள்ட்ட ஆனா கடன் இவங்க வாங்கலாமான்னா வாங்கவே கூடாது. கடன் வாங்கினா அதை நண்பர்கள் கட்டவே முடியாது. அப்புறம் நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் தான் அதிகமா வரும். சரி, இப்ப நண்பர்கள் இல்ல, வேற யார் மூலியமா கடன் வாங்குவாங்க, மனைவி பெயரில் கடன் வாங்குவாங்க.
அப்படி மனைவி பெயர்ல கடன் வாங்கினாலும் அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப மனைவிக்கு அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகும் போது அவங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரமாக நம்பிக்கை குறையும். இந்த கடன்னாலேயே அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். இப்ப இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவி கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அது அதிகமாக கொடுத்துரும். ஆனா ஒருத்தர் விலகி இருக்கணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தர் அதெல்லாம் விலகியெல்லாம் இருக்கக்கூடாது, சண்டை போட்டாலும் நம்ம சேர்ந்தே சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நிகழ்வை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க தள்ளி போயிட்டா சண்டை இல்லாத சூழ்நிலைகள் வந்தாக்கா இவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டத்தை உருவாக்கிடும். அதனால சிம்ம லக்னத்திலையும் சனி பகவான் அமர்வது அவ்வளவு சிறப்புக்குரிய நிகழ்வு கிடையாது. கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துல சனி பகவான் லக்னத்திலேயே இருக்காரு. என்ன பண்ணும்? இந்த கன்னி லக்னத்திற்கு பூர்வ புண்ணியமான செயல்கள் மூலமாக, பூர்வீக இடத்தின் மூலமாக, பூர்வீகத்துல குலதெய்வத்தினுடைய தன்மைகள் மூலமாக, கோயில்கள்ல பங்காளி தகராறுகள், சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய பலனே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம இவங்க தாய் மாமன் வகையில கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இவங்க மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட, மாமன் மைத்துனர் உறவுகள்கிட்ட கடன் வாங்குவதை தவிர்ப்பது இவங்களுக்கு நல்லது. அப்படி இவங்க மாமன் மைத்துனர்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க பிரச்சனைகள்ல சந்திப்பாங்களா? நிச்சயமாக சந்திப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் பரம்பரை சம்பந்தப்பட்ட தீரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் இவங்களுக்கு அவ்வளவு திருப்தி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்காது. தாத்தா பாட்டிக்குள்ள இவங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அல்லது அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இங்க அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கன்னி லக்னத்திலையும் சனி பகவான் இருப்பது சிறப்புக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா தெரியும். மிதுன லக்னத்துல ஆரம்பிச்சு இந்த மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 லக்னங்கள்ல சனி பகவான் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணத்தினால திருப்தியற்ற ஒரு சூழ்நிலைகளை சந்திப்பாங்க, பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாவே புரிஞ்சுக்கலாங்க. துலாம் லக்னத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பா அப்படின்னா, உண்மையிலேயே சனி பகவான் எந்த லக்னத்துல இருந்தா நல்லது அப்படின்னா, உங்களுடைய ஏழ்பி லக்னம் துலாம் லக்னமாக இருந்து அங்க சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நீங்க தாங்க கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு துலாமில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஒருத்தர் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பலமுள்ளதாக இருக்கணும். அப்படி பூர்வ புண்ணியத்திற்கே அதிபதியான சனி பகவான் லக்னத்திலேயே அமரும் போது ஜாதகரை தேடி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் பெறக்கூடிய நன்மைகள் சிறப்பாக இருக்கும். சொத்து சார்ந்த நிகழ்வுகள் அவங்கள தேடி தன்னால வரும். இப்ப கன்னி லக்னத்துல சொத்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா துலாம் லக்னம் வரும்போது அது சரியா போயிடும். இவங்களுக்கு சொத்து தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு இடம், வீடு, பூமி யோகம், வாகன யோகம்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய, அதுவும் பரம்பரை வீடோ அல்லது பரம்பரை இடமோ அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. அப்ப துலாம் லக்னம் சனி பகவான் இருப்பது வெகு சிறப்பான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்துல சனி பகவான் இருக்காரு. இருக்கலாமா? பொதுவா செவ்வாயோடைய வீட்டுல சனி பகவான் இருக்கிறது கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா மேஷ லக்னத்துக்கு இது பொருந்தும், இந்த விருச்சக லக்னத்திற்கு அது பொருந்தாது. விருச்சகத்தில் சனி பகவான் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம். விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவங்களுக்கு வீட்டு யோகத்தையும், இடம் வாங்கும் யோகத்தையும், மனைக்கட்டட யோகத்தையும் ஏற்படுத்தி பொருளாதாரத்துல சுகபோகமாக ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஆனா இவங்க ஆடம்பரத்தை விரும்ப கூடாதுங்கிறத இங்க கவனமா மனசுல வச்சுக்கணும். சனி பகவான் லக்னத்துல இருக்காருன்னா அவங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்வதுதான் அவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அவங்க ஆடம்பரத்தை விரும்புறாங்க. ஆடம்பரத்துக்கு ஒரு பெரிய நல்ல வீடு, நமக்கு அளவான ஒரு வீடு கிடைக்கணும், அது ஓட்டு வீடா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், பொருளாதாரத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஆனா எனக்கு வீடு பெரிய வீடாக வேணும், அவன் மட்டும் பெரிய வீடு கட்டியிருக்கான், நானும் என் கௌரவத்திற்காகவாது பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதனாலேயே கஷ்டப்படுவீங்க, அவஸ்தைகளை சந்திப்பீங்க. அப்புறம் அந்த வீட்டையே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட உங்களுக்கு உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த விருச்சகத்துல சனி பகவான் இருந்ததுன்னா அதிகமா ஆசைப்படாதீங்க, ஆடம்பரமா வாழாதீங்க.
இன்னும் சொல்லப்போனா, இந்த மெத்தையில படுத்து உறங்குவதை தவிர்ப்பது நல்லது. அவங்க எளிமையா பாயில படுக்குறாங்க, அல்லது கயிற்று கட்டில பயன்படுத்திக்கிறாங்க. வெறும் கட்டில கூட பயன்படுத்திக்கிறாங்கன்னா, அதுவே அவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். தனுசு லக்னம். தனுசு லக்னத்திலேயே சனி பகவான் இருக்காரு. பொருளாதார ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவங்களுக்கு வெற்றியை தரும். கம்யூனிகேஷன் பேஸ் இவங்க வந்து இப்போ கமிஷன் வண்டி மாதிரி தரகு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளை இவங்க செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒரு தடவைக்கு 10 தடவை இவங்க அலைய வேண்டியது இருக்குங்க. ஆனாலும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் சாதகமாக கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். இவங்க ரொம்ப வளவள கொல கொலன்னு பேசக்கூடாது. பேச்சை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பா இவங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இவங்களுக்கு போட்டித் தேர்வுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா போகும். நம்ம ஏதாவது எக்ஸாம் எழுதலாம், நம்ம அதுல பாஸ் பண்ணாக்கா நமக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமே அப்படின்னு யோசனைகள் கூட இவங்களுக்கு தோன்றலாம். ஆனா அது அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்கா அப்படின்னா அவ்வளோ சிறப்புக்குரியதாக இல்லை. அதுவே அவங்க வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாயை வச்சு ஒரு டீச் பண்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, இல்ல தங்கள் அனுபவத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அதுவே இவருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனாலேயே இவருக்கு பண வருவாய்க்கான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அதனால இந்த கம்யூனிகேஷன் கமிஷன் வண்டி ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக அமையுமானா கண்டிப்பா சாதகமாக இருக்கும். அதை இவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மகர லக்னத்துல சனி பகவான் இருக்காரு. இருக்கலாமா? ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. துலாம் லக்னத்திற்கு அடுத்தபடியா சனி பகவான் எந்த லக்னத்தில் இருப்பது சிறப்புன்னா, அது மகர லக்னத்துல இருப்பது தான். ஏன்னா மகர லக்னத்திற்கு வருமானத்தை தரக்கூடியவராகவும் அவரே இருந்து, லக்னத்திற்கு அதிபதியாகவும் அவரே இருந்து, லக்னத்திலேயே சனி பகவான் அமரும்போது, அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான சாதகமான பலன்கள் உண்டு. ஆனா என்ன முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் அவங்களுடைய ப்ராசஸ் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அவங்களுடைய தன்மைகள் வந்து தொழில் செய்வதற்கும், அல்லது ஒருத்தவங்களுக்கு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க லாங் டைம் வேலை செய்வதற்கும் ஒரு நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குமான்னு அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி இவங்களும் டீச்சிங் லைனில் இருக்காங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒருத்தங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அதனால பயன்பெறக்கூடிய அமைப்பும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மகரத்தில் சனி பகவான் இருப்பதும் ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இந்த கும்ப லக்னத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கும்ப லக்னத்தில் சனி பகவான் இருக்கும்போது அவருக்கு வெளிநாடு தொடர்பான எண்ணங்களும் சிந்தனைகள் தான் அதிகமாக போகும். வெளிநாட்டுல இருக்கிறது அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல பயன்படுத்திக்கிறது இவங்களுக்கு நல்லதும் கூட. நிறைய செலவுகளை பற்றி தான் யோசிப்பாங்க, பயணங்களை பற்றி தான் யோசிப்பாங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும், தூக்கமின்மை இருந்துகிட்டே இருக்கும், அல்லது தூங்குற டைம் இவங்களுக்கு குறைவாக இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மன இறுக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சதா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இப்ப படுக்கையில படுத்து தூங்க மாட்டாங்க, நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. விடிய கால நேரத்துல தான் இவங்களுக்கு தூக்கம் அதிகமாகவே வரும். அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இரவு நேர தொழில்களை மேற்கொள்வதும், இரவு நேரத்துல டிராவல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பயன்படுத்திக்கிறதும் இவங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். அதனால இவங்களுக்கு லக்னத்தில் சனி இருப்பது ஒரு 50% நற்பலன்களை ஏற்படுத்தும். மிச்சம் 50% அவங்களுக்கு அலைச்சலையும் தூக்கத்தையும் கெடுக்கக்கூடிய விதத்திலேயே அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மீனத்துல சனி பகவான். மீனத்துல சனி பகவான் எப்படிங்க இருப்பாரு? இப்ப கூட மீனத்துல தான் சனி பகவான் கோச்சாரத்திலயும் இருக்காரு. இந்த மீனத்தில் சனி பகவான் இருந்தா இவங்களுடைய ஒரு லாபத்தை நோக்கிய பயணம் இருக்கும். ஆனா அந்த லாபத்து கிடைக்கணும்னா இவங்க 10 தடவை அலைஞ்சுதான் ஆகணும். சரி 10 தடவை அலைஞ்சு அந்த லாபம் கிடைக்கும். ஆனா அந்த 10 தடவை அலைஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான பணத்துக்கு ஒப்பீடு பண்ணும்போது இந்த லாபம் அதுல சரியா போயிடும். அப்ப ஏன்டா அலைஞ்சோம், அதுக்கு பேசாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன போராட்டம் அப்படிங்கிறது அங்க நடக்கும். இவங்க ப்ரொமோஷனுக்காக ஏற்பாடுகளை பண்றாங்கன்னா ரொம்ப லாங்ல அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அதற்காக டிராவல் பண்ணி நீங்க போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். அப்ப அவங்களுக்கு லாபமும் உண்டு, விரயமும் உண்டு. எதிர்காலத்திற்கான முதலீடுகளை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயணங்கள்ல விருப்பம், சுற்றுலாக்கள்ல விருப்பம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர் வழியில இவங்க கண்டிப்பா ஒரு சில விரயங்களை இவங்க சந்திச்சே ஆகணும்னு இருக்கு.
அதற்கு பேசாம இவங்களே அண்ணனுக்கோ அக்காவுக்கோ ஏதோ ஒரு செலவு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அதனால மீனத்துல இப்போ சனி பகவான் இருக்கக்கூடியவங்களும் இதை கடைபிடிங்க. உங்களுக்குடைய மூத்த சகோதரர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதம் அடுத்தடுத்து உங்களை நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். ப்ரொமோஷன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க அண்ணனுக்கோ அக்காவுக்கோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான ஒரு சூழ்நிலைகளானது அமையும். ஆனா அலைஞ்சு டிராவல் பண்ணி போற மாதிரியான ரொம்ப தொலைதூரத்துல அந்த நிகழ்வு நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால மீன லக்னத்துல சனி பகவான் இருக்கிறது பாதிக்கு பாதி பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். சனி பகவான் லக்னத்தில் இருப்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு 9 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும்னா நீங்க 8:50 அந்த இடத்துல இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். லக்னத்தில் சனி பகவான் இருப்பவர்கள் எல்லாரும் கால பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தன்னுடைய குருவை வணங்கும் போது சனி பகவான் பெரிய பாதிப்புகளையோ துன்பங்களையோ தரமாட்டாரு. அந்த சனி பகவானின் அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.